வணக்கம். ஒரு அறிவியல் மேதையின் மரணம் இந்திய அறிவியல் வரலாற்றில் அழியாத கறை. டாக்டர் சுபாஷ் மகோபாத்யாய். அமெரிக்காவிலோ அல்லது ஐரோப்பாவிலோ ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு நிகழ்ந்தால் அந்தச் சமூகம் அதனை எப்படி கொண்டாடும்? அந்த விஞ்ஞானிக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்படும். உயரிய விருதுகள் அவரை தேடி வரும். அவரது பெயர்கள் வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்படும். பாடப்புத்தகங்களில் அவரது சாதனை சிரஞ்சீவியாக நிலைத்து நிற்கும். அரசாங்கமே அவருக்கு தேவையான அனைத்து நிதி உதவிகளையும் கட்டமைப்பு வசதிகளையும் செய்து கொடுத்து அவரை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடும். ஆனால் அதே அளவிலான அல்லது அதைவிட மிகச் சவாலான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கண்டுபிடிப்பு இந்தியாவில் ஒரு இந்தியரால் நிகழ்த்தப்பட்டால் அதற்கு பரிசு என்ன தெரியுமா? அவமானம், புறக்கணிப்பு, சந்தேக பார்வைகள், அதிகார வர்க்கத்தின் ஆணவம் மற்றும் இறுதியில் மரணம். டாக்டர் சுபாஷ் மகோபாத்யாயின் வாழ்க்கை வரலாறு நம்மை நாமே கன்னத்தில் அறைந்து கொள்ள வேண்டிய ஒரு வெட்கக்கேடான வரலாற்று துயரம். இருளில் மலர்ந்த ஒரு மாபெரும் அறிவியல் அற்புதம். 1978ஆம் ஆண்டு உலக அறிவியல் மற்றும் மருத்துவ சமூகம் ஒரு மாபெரும் அதிசயத்தை கண்டு வியந்து நின்றது. ஜூலை 25, 1978 அன்று இங்கிலாந்தில் உலகின் முதல் டெஸ்ட் டியூப் IVF இன் விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் குழந்தையான லூயிஸ் பிரவுன் பிறந்த நாள். மேற்கத்திய உலகம் இந்த சாதனையை வானளாவ புகழ்ந்தது. ஆனால் அதே சாதனை அந்த சாதனை நிகழ்ந்து வெறும் 67 நாட்கள் கழிந்து அக்டோபர் 3, 1978 அன்று இந்தியாவின் கொல்கத்தாவில் சத்தமில்லாமல் இன்னொரு அற்புதம் நிகழ்ந்தது. கனுப்பிரியா அகர்வால் என்கிற துர்கா என்ற பெண் குழந்தை இந்த மண்ணில் பிறந்தது. இது சாதாரண பிறப்பல்ல, உலகின் 2வது மற்றும் இந்தியாவின் முதல் டெஸ்ட் டியூப் குழந்தை. இந்த மாபெரும் மருத்துவ புரட்சிக்கு பின்னால் இருந்த மூளை டாக்டர் சுபாஷ் மகோபாத்யாய். அவருடன் இணைந்து உழைத்தவர்கள் டாக்டர் சுனித் முகர்ஜி, ஒரு கிரையோபியாலஜிஸ்ட், மற்றும் டாக்டர் சரோஜ் காந்தி பட்டாச்சார்யா, ஒரு மகப்பேறு மருத்துவர். இங்கிலாந்தில் இந்த சாதனை பல மில்லியன் டாலர் செலவில் அதிநவீன ஆய்வகங்களில் நிகழ்ந்தது. ஆனால் டாக்டர் மகோபாத்யாயின் குழு பயன்படுத்திய வளங்கள் என்ன தெரியுமா? உலகத்தரம் வாய்ந்த ஆய்வகங்களா? இல்லை. பன்னாட்டு மருத்துவ உபகரணங்களா? இல்லை. அவர்கள் இந்த சாதனையை நிகழ்த்தியது ஒரு சாதாரண சிறிய அறையில். அவர்கள் பயன்படுத்தியது கடனாக பெறப்பட்ட மிகச் சாதாரண உபகரணங்கள் மற்றும் வீடுகளில் பயன்படுத்தப்படும் ஒரு சாதாரண குளிர்சாதன பெட்டி, ஹவுஸ் ஹோல்டு ரெஃப்ரிஜிரேட்டர் மட்டுமே. ஒரு சாதாரண வீட்டு ஃப்ரிட்ஜில் கருமுட்டைகளை பாதுகாத்து பல ஆண்டுகள் முன்னோடியான ஒரு தொழில்நுட்பத்தை டாக்டர் முகோபாத்யாய் சாதித்து காட்டினார். இது வெறும் மருத்துவம் அல்ல, இது அறிவியலின் உச்சகட்ட மேதைமை. மேற்கத்திய அறிஞர்கள் சாதித்ததை விட முகோபாத்யாயின் தொழில்நுட்பம் பல ஆண்டுகள் முன்னோடியாக இருந்தது. ஹார்மோன்களை பயன்படுத்தி கருமுட்டையின் உற்பத்தியை அதிகரிப்பது, அதனை பாதுகாப்பாக வெளியே எடுப்பது, செயற்கை முறையில் கருவுறச் செய்வது, எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த கருவை உறைய வைத்து பாதுகாப்பது, கிரையோ ப்ரிசர்வேஷன் என அவர் கையாண்ட தொழில்நுட்பங்கள் அன்றைய காலகட்டத்தில் கற்பனைக்கும் எட்டாத அறிவியல் மாயாஜாலங்கள். பரிசுகளுக்கு பதிலாக என்ன கிடைத்தது? கற்கள்தான். இவ்வளவு பெரிய சாதனையை நிகழ்த்திய மனிதனை நம் நாடு எப்படி கையாண்டது? உலகமே வியந்து பார்க்க வேண்டிய ஒரு இந்தியனை சொந்த நாடே கழுத்தை நெரித்து கொன்றது. அவரது கண்டுபிடிப்பை அறிவித்தவுடன் இந்திய மருத்துவ சமூகமும் அரசாங்கமும் அவரை முச்சி முகர்ந்து கொண்டாடியிருக்க வேண்டும். ஆனால் நடந்தது நேர்மாறானது. சக மருத்துவர்களிடையேயும் அதிகாரிகளிடையேயும் பொறாமையும் சந்தேகமும் தலைவிரித்தாடின. மேலை நாடுகளுக்கே சவாலான ஒரு விஷயத்தை ஒரு இந்தியன், அதுவும் கொல்கத்தாவின் ஒரு சிறிய அறையில் சாதித்து விட்டானா? இது சாத்தியமே இல்லை, அவன் பொய் சொல்கிறான் என்று வசைபாடினர். இந்த சாதனையை விசாரிக்க அப்போதைய மாநில அரசாங்கம் ஒரு விசாரணை குழுவை, இன்கொயரி கமிட்டியை அமைத்தது. அங்கேயும் ஒரு மிகப்பெரிய நகைச்சுவை மற்றும் துயரம் காத்திருந்தது. அந்த விசாரணை குழுவில் இனப்பெருக்க மருத்துவத்திலோ ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் அல்லது நவீன கருத்தரிப்பு தொழில்நுட்பத்திலோ நிபுணத்துவம் பெற்ற ஒருவர் கூட இல்லை. விசாரணை என்ற பெயரில் அவரை ஒரு குற்றவாளியைப் போல, ஒரு திருடனைப் போல கூண்டில் ஏற்றி கேள்விகளால் துளைத்தனர். அவரது பல ஆண்டுகால தூக்கமில்லாத உழைப்பை, ஆராய்ச்சி குறிப்புகளை, இதெல்லாம் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்க முடியாத கட்டுக்கதைகள் என்று கூறி ஆணவத்துடன் நிராகரித்தனர். ஒரு மேதையின் மூளையை அறிவியலின் அரிச்சுவடி கூட தெரியாத அதிகாரிகள் விமர்சித்தனர். சிறகுகள் வெட்டப்பட்ட ஒரு பறவையின் தவிப்பு. அவமானங்கள் ஒருபுறம் என்றால், அவரது அறிவியல் தாகத்தை, உலகத்திற்கு தனது கண்டுபிடிப்பை கூற வேண்டும் என்ற அவரது ஆசையை அரசாங்கம் கொடூரமாக நசுக்கியது. ஜப்பானில் உள்ள கியோட்டோ நகரில் நடைபெறவிருந்த சர்வதேச அறிவியல் மாநாட்டில் கலந்து கொண்டு
தனது ஆராய்ச்சி கட்டுரையை சமர்ப்பிக்க டாக்டர் முகோபாத்யாய்க்கு அழைப்பு வந்தது. இது இந்தியாவிற்கு பெருமை சேர்க்கக்கூடிய மாபெரும் வாய்ப்பு. ஆனால் இந்திய அரசாங்கம் அவருக்கு வெளிநாடு செல்ல அனுமதி மறுத்துவிட்டது. அவர் சென்றால் இந்தியாவின் பெயர் கெட்டுவிடும் என்று முட்டாள்தனமாக வாதிட்டது அதிகார வர்க்கம். அவரது குரல் உலக அரங்கில் ஒலிக்கக்கூடாது என்பதில் சிலர் குறியாக இருந்தனர். அவர் மெல்ல மெல்ல மனமுடைந்து போனார். அவரது மன உளைச்சலை மேலும் அதிகரிக்கும் வகையில் அவரை ஒரு கண் மருத்துவமனைக்கு இடமாற்றம் செய்தனர். அந்த மருத்துவமனையில் உடலியல் துறை, பிசியாலஜி துறையே இல்லை. ஒரு மகப்பேறு மற்றும் இனப்பெருக்க அறிவியல் விஞ்ஞானியை அவருக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு துறையில் இருட்டறையில் அடைக்கும் ஒரு கொடூரமான செயல் இது. அவரது ஆன்மா சுக்கு நூறாக உடைந்தது. ஜூன் 19, 1981 அறிவியலின் இருண்ட நாள். தொடர்ச்சியான அவமானங்கள், சக மருத்துவர்களின் கேலி பேச்சுகள், அரசாங்கத்தின் புறக்கணிப்பு, தனது ஆராய்ச்சியை தொடர முடியாத கையறு நிலை, இவை அனைத்தும் அந்த 50 வயது மேதையின் மனதை முற்றிலுமாக சிதைத்துவிட்டன. தனது தாய்நாட்டிற்காக ஒரு மகத்தான சாதனையை செய்தோம், ஆனால் இந்த நாடு தனக்கு தந்தது கண்ணீரும் ரணமும் மட்டுமே என்ற வேதனை அவரை வாட்டி வதைத்தது. அக்டோபர் 3, 1978 துர்காவின் பிறப்பு. குறைந்தபட்ச வளங்கள், ஒரு சாதாரண வீட்டு ஃப்ரிட்ஜ் ஆகியவற்றை கொண்டு இந்தியாவின் முதல் டெஸ்ட் டியூப் குழந்தையை வெற்றிகரமாக அவர் உருவாக்கினார். 1978 1980 வரை அதிகார வர்க்கத்தின் விசாரணை நிபுணத்துவம் இல்லாத குழு அவரை திருடனைப் போல விசாரித்து அவரது சாதனையை போலியானது என நிராகரித்தது. அவருக்கு ஜப்பான் செல்ல தடை விதிக்கப்பட்டது. அடுத்து ஜூன் 19, 1981 விஞ்ஞானியின் மரணம், அவமானம் மற்றும் தனிமையை தாங்க முடியாமல் அந்த மனிதர் தூக்கிலிட்டு தற்கொலை செய்து கொண்டார். அவரால் அந்த வலியையும் இருட்டடிப்பையும் தாங்க முடியவில்லை. ஜூன் 19, 1981 அன்று டாக்டர் சுபாஷ் முகோபாத்யாய் தனது வீட்டில் தூக்கிலிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இது வெறும் தற்கொலை அல்ல, அற்ப அரசியலும் ஆணவம் பிடித்த அதிகார வர்க்கமும் பொறாமை பிடித்த சக மனிதர்களும் இணைந்து ஒரு மேதைமையை செய்த படுகொலை. அன்று அவர் இறக்கவில்லை, இந்தியாவின் அறிவியல் மனப்பான்மை இறந்து போனது. காலத்தின் தாமதமான நீதி. சுபாஷ் முகோபாத்யாய் இறந்து பல ஆண்டுகள் கடந்தன. இதற்கிடையில் டாக்டர் டி.சி. ஆனந்த்குமார் என்பவர் இந்தியாவின் முதல் டெஸ்ட் டியூப் குழந்தையை உருவாக்கியதாக அறிவியல் உலகம் கொண்டாடியது. ஆனால் 1997 ஆண்டு வாக்கில் டாக்டர் ஆனந்த்குமாரின் கைகளில் டாக்டர் சுபாஷ் முகோபாத்யாயின் பழைய கையெழுத்து பிரதிகளும் ஆராய்ச்சி குறிப்புகளும் தற்செயலாக கிடைத்தன. அதனை படித்த ஆனந்த்குமார் ஆச்சரியத்தில் உறைந்து போனார். அந்த பக்கங்களில் கொட்டி கிடந்தது அறிவியலின் ஆகச்சிறந்த மேதைமை. ஒரு உண்மையான விஞ்ஞானிக்கு உரிய நேர்மையுடன் ஆனந்த்குமார் உலகத்திற்கு உண்மையை உரக்கச் சொன்னார். இந்தியாவின் முதல் டெஸ்ட் டியூப் குழந்தையை உருவாக்கிய பெருமை நான் அல்ல, அது எனக்குரியது அல்ல. அந்த அரிய சாதனை பல ஆண்டுகளுக்கு முன்பே டாக்டர் சுபாஷ் முகோபாத்யாயாவால் நிகழ்த்தப்பட்டு விட்டது. அவரே உண்மையான முன்னோடி என்று அவர் உரக்க கூறிய பின்தான் உலகம் விழித்து கொண்டது. காலம் நீதியை வழங்கியது. அரசாங்கம் முகோபாத்யாயின் சாதனையை அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டது. ஆனால் என்ன பயன்? அந்த அங்கீகாரத்தை காண தான் பட்ட அவமானங்களுக்கு பதில் கிடைத்துவிட்டது என்று கண்ணீர் மல்க கொண்டாட அந்த மனிதர்தான் உயிருடன் இல்லை. இன்னும் எத்தனை பலிகள்! இன்று பல மில்லியன் குடும்பங்கள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவித்தவர்கள் ஐவிஎஃப் தொழில்நுட்பத்தின் மூலம் குழந்தை பெற்று சிரித்து மகிழ்கிறார்கள். அந்த சிரிப்புகளுக்குள் மறைந்திருப்பது டாக்டர் சுபாஷ் முகோபாத்யாயாவின் கண்ணீர். இந்த கதை வெறும் ஒரு தனி மனிதனின் சோகம் மட்டுமல்ல, இது நம் சமூகத்தின், நம் அரசாங்கத்தின், நம் மனசாட்சியை உலுக்கும் ஒரு கொடூரமான எச்சரிக்கை. அவர் மட்டும் ஒரு அமெரிக்கராகவோ ஐரோப்பியராகவோ பிறந்திருந்தால் அவர் தலைமையில் வைத்து கொண்டாடப்பட்டிருப்பார். அவரது சிலைகள் பல்கலைக்கழகங்களில் வைக்கப்பட்டிருக்கும். நோபல் பரிசு அவரது வீட்டு வாசலை தட்டியிருக்கும். ஆனால் அவர் ஒரு இந்தியர். இந்தியாவில் பிறந்ததுதான் அவர் செய்த குற்றமா? நம்மால் சாதிக்க முடியாத ஒன்றை நம்மைச் சேர்ந்த ஒருவன் சாதித்துவிட்டால் அவனை கொண்டாடுவதற்கு பதிலாக அவன் காலை வாரிவிடும் அற்ப புத்தியை என்றைக்கு நாம் விட்டு ஒழிக்கப் போகிறோம்? நாமே நம் அறிஞர்களை கொண்டாட தவறினால் வெளிநாட்டவர் எப்படி அவர்களை மதிப்பார்கள்? வரலாற்றில் இது முதல் முறையல்ல. சீனிவாச ராமானுஜன் வறுமையில் வாடினார். ஜெகதீஷ் சந்திரபோஸின் ரேடியோ கண்டுபிடிப்பு நீண்ட காலம் இருட்டடிப்பு செய்யப்பட்டது. சமீபத்தில் நம்பி நாராயணன் என்ற உன்னத விஞ்ஞானி தேச துரோகியாக முத்திரை குத்தப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டார். இப்போது டாக்டர் சுபாஷ் முகோபாத்யாய் தன் உயிரையே மாய்த்து கொண்டார்.
இன்னும் எத்தனை சுபாஷ் மகோபாத்தியாயர்களை நாம் பலி கொடுக்கப் போகிறோம்? இன்னும் நாம் எத்தனை மேதைகளை தற்கொலை கயிற்றில் தொங்கவிடப் போகிறோம்? ஒரு நாடு செல்வத்தாலோ இராணுவத்தாலோ மட்டும் வல்லரசாகிவிட முடியாது. தன் நாட்டின் விஞ்ஞானிகளை, கண்டுபிடிப்பாளர்களை, சிந்தனையாளர்களை மதிக்கும் நாடு மட்டுமே வரலாற்றில் நிலைத்து நிற்கும். இறந்து போன பின்பு சிலைகளை திறப்பதும் தபால் தலைகளை வெளியிடுவதும் ஒரு விஞ்ஞானிக்கு செய்யும் மரியாதை அல்ல. அவர்கள் வாழும்போதே அவர்களை மதிக்க வேண்டும். அவர்கள் வேலை செய்வதற்கான சுதந்திரத்தை வழங்க வேண்டும். டாக்டர் சுபாஷ் மகோபாத்தியாயின் மரணம் ஒருபோதும் மறக்கப்படக்கூடாத பாடம். நமது விஞ்ஞானிகளையும் கண்டுபிடிப்பாளர்களையும் நாம் கொண்டாட வேண்டும். அவர்களை சந்தேகப்படுவதையும் அவர்கள் மீது அதிகாரத்தை செலுத்துவதையும் நாம் நிறுத்த வேண்டும். மகோபாத்தியாயன் தியாகம் இனி எந்த ஒரு இந்திய விஞ்ஞானியும் தன் தாய்நாட்டின் புறக்கணிப்பால் கண்ணீர் சிந்தக்கூடாது என்பதற்கான ஒரு விழிப்புணர்வாக அமையட்டும்.